ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை சீஷர்கள் ஆண்டரை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு கேள்வியில். ஹல்லேலூயா. ஆண்டவர் 12 பேரை தெரிந்து கொண்டு தம்மோடு கூட இருக்கும், அவளை உருவாக்கி அவர் அகில உலகத்துக்கு அனுப்பணும்னு தேவனுடைய சித்தம். ஆமேன். ஆண்டவர் அதுக்கு தான் அவரை தெரிந்து கொண்டார். ஆனால் அவங்களுடைய யோசனை எப்படி இருக்கு பாருங்களேன். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னா அங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை நான் பார்க்கிறோம். இயேசு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லி ஆண்டவர் சீஷர்களை படவில் அழைத்து கொண்டு போவார். அவர் அடித்தட்டத்தில் அவர் படுத்து கொண்டிருப்பார். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே ஒரு காரியம் நடக்கிறது. 37வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. பாருங்க, இப்போ சுழல் காற்று உண்டாகி என்ன செய்யுதுன்னா பெரிய பெரிய அலைகள் வந்து படவை மோதி அடிக்குது. அப்படியே படவை முழுகிற போல இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்கள் சீஷர்கள், ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையா? நீங்கள் என்ன ஆண்டவரை தூங்கிட்டு இருக்கிறீங்க? தெய்வ பிள்ளையில நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மோடு கூட இல்லாதது போல தான் இருக்கும். ஆண்டவர் நமக்காக செயல்படாதது போல தான் இருக்கும். ஆண்டவரை மறந்துட்டாரா அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கும். தேவப்பிள்ளைல ஒன்று தெரியுமா? ஆண்டவர் உங்களோடு தாங்க இருக்கிறார். ஆமேன். அவர் எப்படிங்க உங்களை மறப்பார்? கர்த்தர் உங்களை நினைத்து இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நான் எப்படி நான் மறப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் அல்லவா? ஆமேன். இங்கே பாருங்கள், சீஷர்களுக்கு ஒரு பெரிய பயம். அவ்வளோதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். பெரிய பெரிய அலைகள் வருது. சூழ்நிலையை பார்த்தனோ நாங்கள் மடிந்து போகிறோம், நமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா? இயேசு அழகான ஒரு காரியத்தை செய்வார். மார்க் 4:39 கூட வாசிக்க கேட்போம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பாருங்க, ஆண்டவர் எழும்புறார், காற்றை பார்த்து பேசுறாரு, இறையாத அமைதலாரு. உடனே அங்கே என்ன நடக்கிறது? அப்போது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். இதுதாங்க ஆண்டோட வல்லமை. ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்காக செயல்படாதது போல இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் நேரம் ஒரு நாள் வரும். அவர் நேரத்துக்கு அவர் எழுந்து என்ன செய்வேனா, காற்றையும் கடலையும் அதற்றுவார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காற்று வீசி கொண்டு இருக்கு, எப்படிப்பட்ட அலைகள் உங்களை மோதி அடித்து கொண்டு இருக்கு, எப்படிப்பட்ட சூழ்நிலை அவ்வளோதான் மடிந்து போகிறோம், முழுகி போகிறோம் என்று கலங்கி கொண்டிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற 40வது வசனத்தில் அவர்களை பார்த்து, ஏன் இப்படி பயப்படுறீர்கள்? உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து கேட்குறாரு, ஏன் பயப்படுறீங்க? காற்று அடிக்கட்டும், கடல் கொந்தளிக்கட்டும், தெய்வ பிள்ளைகளே, ஆமேன், முழுகி போகிற சூழ்நிலை வந்தாலும் இயேசு உங்களோடு கூட இருக்கிற வரையிலும் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இயேசு படவில் தான் இருந்தார். அவங்களுக்கு பாருங்கள், நம்பிக்கை இல்லை. இயேசுக்கு எவ்வளோ பெரிய ஆண்டவர் அவர். ஆமேன். எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறார். அதெல்லாம் பார்த்தேன். உலக பிரகாரமாக அவங்கள ஒரு மனுஷர் தானே. ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர், ஆமேன், அவருடைய வல்லமையினால் காற்றையும் கடலையும் அதற்றி அமைதிப்படுத்தி தேவ பிள்ளைகளை அதில் பாதுகாப்பார்னா, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் என்ன காற்று வீசி கொண்டாலும் பயப்படாதீங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், மிகுந்த அமைதல் உண்டாயிட்டான். இன்றைக்கி தேவனுடைய மனுஷனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன புயலை நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க, அவர் இறையாதே அமைதலாயிரும் போய் சொன்னால் போதும், எல்லாம் அடங்கிடும். அவர்களை பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதற்றினை அமைதிப்படுத்தினவரே, அப்பா, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு சீஷர்கள் கேட்டபோது, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மிகுந்த அமைதியை உண்டு பண்ணுவீங்கன்னா யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமேன்னு கலங்கி கொண்டு இருப்பாங்கன்னா
அவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த நாள் ஒரு மிகுந்த அமைதி உண்டாகிற நாளாக இருப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீங்கள் அப்படி செய்கிற காட்சி ஸ்தோத்திரம். பாதுகாத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த நாள் முழுவதும் கரம் எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே, ஆமென். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியமாக போங்க. God bless you.